உடம்புல உண்மையா வர்ற சாமியை கூட பேயின்னு சொல்ற 10 காரணங்கள். நம்ம சாமிக்கு கிடைக்கிற கௌரவம், நம்ம சாமியோட முகம், அதுக்கு யாரு காரணமா இருப்பாங்க அப்படின்னா, அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி. என்னம்மா நீ என்ன சாமி ஆடுற, உன் மேலே சாமி வரலம்மா, உன் மேலே பேய் அப்படின்னு எல்லாரும் வாய் மேலே பல்ல போட்டு பேசுறதுக்கு காரணம் யாராக இருப்போம் அப்படின்னா, நம்மளுடைய ஒரு சில தவறுகள் தான். அது நம்மளுடைய தவறுகள்னு சொல்ல முடியாது. அந்த தெய்வத்தின் மேலே கண்ணை மூடி வச்ச ஒரு மிகப்பெரிய பற்று பாசம். இன்னைக்கு அது போன்ற அறிகுறிகளைத்தான் 10 அறிகுறிகளைத்தான் இன்னைக்கு அறிவோம் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். மேலே சாமி வருதுங்க, என் மேலே சாமி வருது, என் மேலே வந்த சாமி, உன் மேலே சாமி எல்லாம் வரலப்பா, உன் மேலே இருக்கிறது பேயின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா, நான் எது மாதிரி நடந்திருப்பேன் அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த பதிவு. சரி, இந்த பதிவை சொல்றதுக்கு முன்னாடி, என் மேலே உண்மையான சாமி வந்துச்சுன்னு வைங்களேன், எந்த தெய்வம் இந்த தேகத்தை தொடுதோ அந்த எல்லைக்கு வருதோ, இருக்கிற சுத்தி நிற்கிற 8 திசைகளாக இருந்தாலும் சரி, எந்த மக்களாக இருந்தாலும் சரி, சத்தியமான பேச்சை தவிர தேவையற்ற பேச்சுகளை அந்த இடத்துல அனுமதிக்காது. அப்படியே ஒரு சில பேர் அனுமதிச்சாலும் அந்த தேவையற்ற பேசியவர்களுக்கு சரியான தகுந்த பாடம் புகட்டி அதற்குரிய பலாபலனை மிக குறுகிய காலத்தில் கொடுத்துரும். சரி, அது இருக்கட்டும். இப்போ நான் இருக்கேன், என் மேலே சாமி வருது, அந்த சாமியை பேயின்ட்டாங்க அப்படின்னா நான் எப்படி நடந்திருப்பேன் அப்படின்னா, நான் செய்கிற முதல் தவறு என்ன தெரியுமா? அருள் பாதி மருள் பாதி தான். என் உடம்புல அருள் பாதி மருள் பாதி. அருள்னா என் சாமி பாதி, என்னுடைய எண்ணங்கள் பாதி. பாதி என் எண்ணமும் இருக்கும், ஆனால் என் மேலே அந்த சாமியும் பாதியாவது நிற்கும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், அந்த அருள் பாதி என் உடம்புக்கு உள்ள வர்றதுக்குள்ளேயே அவசரப்பட்டு நான் செய்கிற ஒரு சில செயல் என்னுடைய பிம்பத்தை, என்னுடைய தோற்றத்தை மாற்றி அமைச்சிடும். அப்ப சாமி வந்தா இது மாதிரி செய்யாதே, நடக்காதே, தோற்றம் இப்படி வெளிப்படாதே, இது மாதிரி எதிர்பார்க்காதேங்கிற அந்த ஒரு சில கணக்கீடுகள் மூலமாக என்ன பண்ணிடுவாங்க, உன் மேல வந்து சாமி இல்லைன்றுவாங்க. சரி, இது முதல் தவறு. இரண்டாவது தவறு என்ன அப்படின்னா, ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு ஒரு சில சக்திகள் இருக்கும். ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வம் வந்த தெய்வத்துக்கு சாட்சியாக அந்த இயற்கை சான்று சொல்லும். வந்த தெய்வத்துக்கு சாட்சியாக அந்த தெய்வத்தோட உயிரினங்கள் அந்த இடத்துல ஆதாரமா வந்து நிற்கும். ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என் மேல சாமி பரிபூரணமா வர்றதுக்கு முன்னாடி இந்த இயற்கை அந்த தெய்வத்தை என்னுள் தொட அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுவேன், எனக்குள்ள இருக்கிற மனசுக்குள்ள ஒரு கோட்டை கட்டி நான் வச்சிருப்பேன். சொல் பேச்சு கேட்டு, ஒரு சில இடங்கள் காதுல கேட்டு, அந்த தோற்றத்தின் வெளிப்பாடா நான் வந்தது என் மேல இந்த சாமி அப்படிங்கிற மாதிரி நானே சொல்லிடுவேன். வாய் திறந்து சொல்லிடுவேன். இரண்டாவது தப்பு, ஒருத்தர் மேல சாமி வருது அப்படின்னா அவர் வாய் திறந்து சொல்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற இயற்கை சொல்லுங்க, இவர் மேல வந்த சாமி இந்த சாமி தாங்க. உயிரினங்கள் சொல்லும், பறவைகள் சொல்லும், சுற்றி இருக்கும் சூழ்நிலை சொல்லும். உண்மையான தெய்வம் வந்தா அதற்குள்ள வாய் திறந்து என் மனசுக்குள்ள இருக்கிற ஆசைகளை நான் வெளிப்படுத்த என் மேல இருக்கிற சாமியை பேரை நான் சொன்ன உடனே இந்த சாமி இப்படி வராது அப்படின்னு என் மேல வந்த சாமி ஏற்க மாட்டாங்க. இது 2. சரி, மூன்றாவது தவறு என்ன? சாமியாடியாக இருந்து நான் செய்யும் மூன்றாவது தவறு என்ன அப்படின்னா, ஒரு தெய்வத்தை சுமக்க போறோம், கலவி விழா வரப்போகுது, இந்த தேகத்துல அந்த சாமி என்னை தொடப்போகுது, அந்த சாமியோட ஆயுதத்தை நான் ஏந்தி ஆட போறேன்னா, நான் பிடிக்கும் கடுமையான விரதம் தான் என்னைய பாதுகாக்கும், என் சாமியை பாதுகாக்கும். நான் விரதம் பிடிக்காம, நான் சரியான அந்த வழிமுறைகளை கடைபிடிக்காம நான் வந்து சாமி ஆடுவேன் அப்படின்னா சாமி என் பக்கத்திலே வராது. அப்ப அந்த இடத்துல சாமி என்னைய தொடாம என்னுடைய மனித குணம் அவசரப்பட்டு செய்கிற செயல் இது சாமி அல்ல அப்படின்னு அந்த இடத்துல நிர்ணயிக்கப்பட்டோம். சரிங்க, இது 3. நான்காவது என்ன, என் மேல உடம்புல சாமி இல்லை பேய் தான் அப்படின்னு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா, சத்தியமான நிலையில நிக்காம, உண்மையான நிலையில நிக்காம, உறவுகளுக்குள்ள சொந்த பந்தங்களுக்குள்ள விருப்பு வெறுப்பு வந்துடும், அவர்களுக்கு நாம உதவியா இருக்கணும் அப்படின்னு உறவுகளுக்குள்ள தன்னுடைய சொந்த பந்தங்களுக்காக தன்னை முன்னிறுத்தி அந்த தெய்வத்தின் திரையை, அந்த தெய்வத்தின் முகத்தை, அந்த தெய்வத்தின் பிம்பத்தை நான் முன்னாடி வச்சு நான் பின்னாடி நின்னேன் அப்படின்னா
அந்த இடத்துல அந்த சாமி என் மேல நிக்காது. அப்ப அந்த இடத்துல ஏத்துக்க மாட்டாங்க. புரியுற மாதிரி சொல்றேன். என் அண்ணன் சொன்னாரு, என் மாமன் சொன்னாரு, எங்க அக்கா சொல்லுச்சு, என் தங்கச்சி சொல்லுச்சு, இந்த சாமி தான்ப்பா உன் மேல வரும்னு சொன்னாங்க, அதனால நான் அந்த சாமியோட ஆயுதத்தை நான் தூக்கிட்டேன்னு சொன்னா அது ஏத்துக்காது. சாமி வராது. அப்ப அந்த இடத்துல நமக்கு ஒரு சில பெயர், ஒரு சில அவச்சொல்ல நம்ம தாங்கிட்டு தான் நிக்கணும். சரிங்க. இது 4வது தவறு. 5வது தவறு என்ன? என் மேல வந்த சாமியை பேயின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, என்னுடைய நான் செய்யும் செயல், சாமி பரிபூரணமா வருது, வந்த உடனே அவனுடைய ஆயுதத்தை ஏந்தி நல்லா அப்படியே அழகா வானத்துக்கும் பூமிக்கும் அந்த சாமி திக்கு 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 திக்குன்னு நிக்கணும். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, என் மேல சாமி வருதோ வரலையோ, அந்த தெய்வம் எனக்குள் முழுமையாக அனுமதிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வெளிப்படும் செயல், நான் வெளிப்படுத்தும் சத்தம், என்னுடைய தோற்றம் ஒரு பேயை போல ஒரு தோற்றமா அந்த இடத்துல உருவாகிறதுனால உன் மேல வந்தது சாமி இல்லைன்னு அந்த இடத்துல சொல்லிடுவாங்க. இது 5வது. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, என் சாமி தன்னிலை மாறி என்னை தொட்ட உடனே அந்த சாமி செய்கிற செயலுக்குத்தான் நான் உட்படணுமே தவிர, என் சாமி தொடாம நான் ஆசைப்பட்டு அதனுடைய ஆயுதங்களையோ, ஆபரணங்களையோ, ஆடைகளையோ, படையையோ, தலுகையோ நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா, சாமி என் கூட நிக்கல அப்படின்னா, அந்த இடத்துல நான் செய்கிற தவறு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். சரிங்க. இது 5வது. 6வது தவறு என்ன அப்படின்னா, சுத்தி இருக்கிற சனம். இப்ப முதல்ல என் மேல சாமி வருது, பரிபூரணமா வருது அப்படின்னா, நான் சரியான கடுமையான விரதம் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா, முதல்ல 4 திசைகளை நோக்கி வணங்கி, எப்படி அங்க இருக்கிற குழந்தைகள், பெரியோர்கள், முதியோர்கள், தெய்வங்கள் எல்லாத்தையுமே அந்த இடத்துல வணங்கி, ஐயா நான் எதுவும் தெரிஞ்சும் தெரியாம குற்றம் செஞ்சா நீ என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு அந்த சாமிகிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சாமியை நினைக்கணும். ஆனா நான் என்ன பண்ணுவேன், இது எதையுமே செய்யாம நேரடியா அந்த சாமியை நான் இன்னைக்கு நான் ஆடியே தீருவேன்னு நிக்கிற பட்சத்துல அந்த இடத்துல அங்கே இவர்கள் மேல் வந்தது சாமி அல்ல அப்படின்னு நம்ம அடையாளம் காணப்படுவார்கள். இது 6வது தவறு. சரி, 7வது தவறு என்ன? என் மேல சாமி வந்தது சாமி இல்லப்பா பேயின்னு சொன்னா, என் மேல சைவ தெய்வம், நான் அசைவ தெய்வத்துக்கு உண்டான செயல்கள்லாம் நான் ஈடுபடுறேன். சைவ தெய்வத்தோட சம்பந்து சைவ தெய்வம் எனக்குள்ள இருக்குன்னு நான் நினைச்சு அசைவ தெய்வம் விரும்புற எல்லா செயல்களையும், அதனுடைய படையல்களை, அதனுடைய நடவடிக்கைகளை நான் இருந்தேன் அப்படின்னா, முரண்பாடா இருக்கு, இவர்கள் மேல் வந்தது சாமி அல்ல அப்படின்னு அந்த இடத்துல கணிச்சிருவாங்க. 6வது தவறு. சரி, 7வது தவறு என்ன அப்படின்னா, பல பாவங்களையும், பல செய்வினைகளையும், தீவினைகளையும், பழிபாவ செயல்களையும் நான் செஞ்சேன் அப்படின்னா, சாமி என் பக்கத்திலே வராது. அப்படி நான் இதுக்காக உடன் போயிட்டேன், என் மேல ஏற்கனவே சாமி வந்துருச்சு, ஆனா மறுபடியும் நான் அந்த செயலை செஞ்சுட்டேன் அப்படின்னா, அந்த சாமி என்னை விட்டு கொஞ்ச நாள் விலகி நிற்கும். அது போன்ற நேரத்துல நான் போன வருஷம் ஆடுனேன், இந்த வருஷம் அந்த சாமியை நான் ஆடுவேன் அப்படின்னு நிற்கும் போது சாமி பரிபூரணமா நிக்காது. அப்ப அந்த இடத்துல இருக்கிற மக்கள் சொல்லிடுவாங்க, இவர் மேல வந்தது சாமி அல்ல. இது 7வது தவறு. சரிங்க. 8வது தவறு என்ன? என் மேல சாமியே வல்லப்பா, அவர் மேல வந்தது பேய் அப்படின்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, ஆணவமும், அதிகாரமும், அகம்பாவமும். எப்படி இது 3யுமே நான் சுமந்து நின்னேன் அப்படின்னா என் மேல சாமி பேசாது. என்னடா, எனக்கு நீ மேலவனா, எனக்கு நீ சின்னவனா, எனக்கு நீ கீழவனா, உனக்கு என்ன தெரியும், நீ இப்ப வந்தவே, நீ நேத்து வந்தவே அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மனிதனுடைய ஆற்றலை அந்த இடத்துல பெருமைப்படுத்தி, எல்லையில இருக்க சாமியை சிறுமப்படுத்தி நாம இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அது காட்டி கொடுத்துரும். இது 8வது தவறு. சரி, 9வது தவறு என்ன? உடம்புல வர்ற சாமி இல்ல பேயின்னு அந்த இடத்துல சொல்ல மனுஷன் செய்யற 9வது தவறு என்ன அப்படின்னா, மக்க மேல இருக்கிற பந்த வாசம் இல்லாம வந்த மக்களை அலட்சியப்படுத்தி, வந்த மக்களை கஷ்டப்படுத்தி, வந்த மக்களை கண்ணீர் விட செஞ்சு, வேதனை செஞ்சு, அதுல நான் ரசிக்கிற, அதுல மகிழ்கிற, அதுல நான் ஆளணும்னு நினைக்கிற அந்த எண்ணம் 9வது தவறு. அது போன்ற மக்களுக்கு சாமி வராது, நான் செய்யற செயல் சாமி போல் பிரதிபலிக்காது. இது 9வது தவறு. சரி, 10வது தவறு என்ன? என் மேல வந்தது சாமி இல்ல பேயின் மற்றவர்கள் சொல்ல நாம் செய்யும் 10வது தவறு என்ன தெரியுமா? அந்த எல்லையில யாருமே செய்யாத அகம்பாவங்களை, அந்த எல்லைக்கு மரியாதை செய்யாம, அங்க இருக்கும் தெய்வங்களுக்கு மரியாதை செய்யாம, அங்க இருக்கும் ஆபரணங்களுக்கு, ஆடைகளுக்கு மரியாதை செய்யாம, அந்த எல்லையில இருக்க சாமியோட மகத்துவம் புரியாம, அந்த சாமியாரிகளின் சக்தி புரியாம, அந்த வந்த மக்களின் பந்த வாசம் புரியாம
ஒரு சில அரக்க குணம் கொண்டு தெய்வத்தின் உருவத்தை மாற்ற வேண்டும், அதனுடைய அம்சத்தை மாற்ற வேண்டும்னு மடைமாற்றி மக்களையும் எல்லையும் சாமியாடி பெருமக்களையும் அந்த குலதெய்வ எல்லையும் ஒரு சில கஷ்டங்களுக்கு உள்ளாக்குற ஒரு சில குணம் கொண்ட நபர்கள் மேல சாமி நிக்க. அப்ப அவர்கள் அந்த சனம் அந்த எல்லையத்துக்கு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, உண்மையான தெய்வத்தை சுமக்கிற தேகம் இருக்குல்லங்க, ஐயா நீ என் மேல கூட வர வேணாம், நீ இருக்கன்னு நீ காட்டி கொடுத்தா போதும், எங்களை காத்து நின்னா போதும், என் குலசாமியை நான் உணர்ந்தா போதும்னு தான் நினைக்கிற குணம் கொண்டு ஆக சிறந்த பெருமக்கள் தான் 100க்கு 100% சாமி வரும் சாமியாடி பெருமக்களாக இருப்பாங்க. தன்னை பத்தி சிந்திக்காம அந்த எல்லைக்கு வர்ற மக்களை பத்தி சிந்திக்கிறது, தன்னை பத்தி சிந்திக்காம அந்த எல்லையோட முன்னேற்றத்தை பத்தி சிந்திக்கிறது, தன்னை பற்றி சிந்திக்காம அந்த எல்லையில இருக்க மக்களோட பந்த வாசத்தை பத்தி சிந்திக்கிறது, தன்னை பற்றி சிந்திக்காம அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் அந்த குலதெய்வத்தை, அந்த குலதெய்வ எல்லையை, அந்த குலதெய்வ மக்களை பற்றி சிந்திக்கும் அந்த பெரும் குணம் கொண்ட பெருமக்கள்லாம் சாமியாடி பெருமக்களாக இருக்க தகுதி கொண்டவங்க. அவங்கள விட்டாலும் அவங்க அந்த சாமியை வேணாம்னு விட்டு ஓடுனாலும் அந்த சாமி அவங்க பின்னாடி குழந்தை போல ஓடி வரும், தடுக்கவே முடியாது. சந்துல பொந்துல எங்க போய் ஒழிஞ்சாலும் அவங்க மேல சாமி வரும், அவங்கள எல்லையில கொண்டு வந்து நிற்கும், அதிகாரத்தை கை நிறைய கொடுக்கும், அவங்கள அழகு பார்க்கும். இதுதான் சத்தியமான உண்மைன்னு சொல்லி இன்னைக்கு நான் அறிஞ்சத, நம்ம மேல வந்த சாமியை பேயின்னு சொல்ல நம்ம செய்யற 10 தவறுகள் என்ன அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.